ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். நான்வெஜ்ஜில் எவ்வளோ விதமான ரெசிபிஸ் இருந்தாலும் இந்த பிரியாணி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே காமனாக ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பிரியாணி அப்படின்னு சொன்னாவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறையவே சாப்பிடுவாங்க. இருக்கிற டயட்டையும் கூட எல்லாருமே மறந்துட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணி ரெசிபி மட்டன் யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் இதை பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பிரியாணி செஞ்சிடலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 3/4 கிலோ அளவு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு சேர்த்துனீங்கன்னா போதும். கூடவே இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக மட்டன் மசாலா இருந்தால் கூட ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் வந்து வெந்து விசில் வரதுக்குள்ளே தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நான் 3/4 கிலோ அளவு சீரக சம்பா அரிசி இன்றைக்கி எடுத்திருக்கேன். நம்ம என்ன தான் பாஸ்மதியில் பண்ணாலும் சீரக சம்பாவில் பண்ணால் அதோட ஃப்ளேவரே ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும் பிரியாணி. இதுக்கு வந்து 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய், 1 கை அளவு கொத்தமல்லி, 1 கை அளவு புதினா. இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்து அரைச்சிக்கலாம். 1 கை அளவு கொத்தமல்லி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் கையில் 1 கை அளவு புதினா சேர்த்துக்கோங்க. இது வந்து அரைக்கட்டு இருக்கும். அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி தழை இருக்கும். இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் பெருசாக இருந்ததுன்னா 3 மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருந்தனால 4 ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அளவு மெஷர்மெண்ட் தெரில அப்படின்னா குழிக்கரண்டியில் 1 குழிக்கரண்டி சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன லெமனில் 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 சுத்து போட்டு எடுத்திருக்கேன். இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். 4 தக்காளி எடுத்துருந்தேன். பிரியாணிக்கு மோஸ்ட்லி எப்போவுமே ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணுங்கள். நல்லா பழுத்ததாக பார்த்து போடுங்க, அப்போ வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தாளித்து விட போகிறோம். அதனால் அரிசி வந்து இப்போ ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்சோம் அப்படின்னா பிரியாணியில் வந்து எல்லாம் தண்ணியெல்லாம் கொதித்து வரக்குள்ள அந்த அரிசி ஊறுறதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய குக்கர் வச்சு அதில் 3 குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 75 ml. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். மட்டனில் வந்து கொழுப்பு இருக்கும், அதனால் நெய் வந்து கம்மியாக ஆட் பண்ணால் போதும். சிக்கன் பிரியாணி அப்படின்னா சிக்கன்லேருந்து எண்ணெய் வந்து நிறையா பிரிஞ்சு வரும், அதனால் ஆயில் நம்ம கம்மியாக ஆட் பண்ணால் போதும். மட்டன் பிரியாணியில் அப்படி எண்ணெய் எதுவும் வராது, அதனால் 75 ml அளவு சேர்த்துக்கலாம். இதில் 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், மராட்டி மொக்கு நான் பெருசாக இருந்தனால 1 சேர்த்துருக்கேன், சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. 2 அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். இதில் பிரியாணியில் வந்து 1 பெருசு 1 சின்னதுமாக 2 எடுத்திருக்கேன், அதை வந்து கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஹோட்டல்லலாம் பார்த்திங்கன்னா ரம்பையில் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு கிடைக்காது. அதனால நம்ம கல்பாசி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி அளவெல்லாம் கூட பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். நீங்கள் வந்து 1 டம்ளரில் 1 டம்ளர் அளவு ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 1 வெங்காயம் 1 தக்காளி 1 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 20 சின்ன வெங்காயமை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும், அந்தளவு வதக்கி விட்டுருங்க. நம்ம கை வச்சு வதக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது இல்லை, நம்ம கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுடலாம். இது வந்து ஃபுல்லாக வேகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆயிரும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த மட்டன் வந்து நல்லா குக்காகி வந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு எலும்போடு இருக்க மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் கை வச்சு பிச்சிங்க அப்படின்னா எலும்புலேருந்து அந்த பீஸ் வந்து தனியாக பிஞ்சு வரணும். அந்த சதை அப்படி பிஞ்சு வந்தது அப்படின்னா மட்டன் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச மட்டனை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த தண்ணி வந்து உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா இது காரம் இல்லாமல் இருக்கும், சூப் மாதிரி குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இந்த தண்ணி தான் வந்து டேஸ்ட்டே, அதனால் ஃபுல்லாக யூஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் பீசஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த தண்ணி வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஃபுல்லாக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம்.
இஞ்சியும் பூண்டும் சேம் ரேஷியோவில் நான் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா பச்சை வாசனை போக வதங்கிடும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கிளறணும், இல்லைனா அடியில் ஃபுல்லாக ஒட்டிடும் குக்கரில். அப்படி ஒட்டிச்சு அப்படின்னா சீக்கிரமாக மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்தும் போது அடி பிடிச்சிரும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச புதினா தக்காளி பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு நிமிஷம் போல் ஆயிலில் நல்லா கலந்து விடுங்க. இது கூட வந்து ஸ்பைசஸ் எல்லாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. இது வந்து கடையில் வாங்கின பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக, 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது கரம் மசாலா சேர்த்திருக்கோம். ஸோ இதில் வந்து கரம் மசாலா நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக தான் பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கோம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கலந்து விட்டதும் வேக வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை சேர்த்து நல்லா இந்த பேஸ்ட்டோட கலந்து விட்டுருங்க. இது ஒரு நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் இதிலேயே நல்லா வேக விடுங்க. நீ எதுவும் சேர்த்தாம ஒரு 2 நிமிஷம் இதிலேயே நல்லா வெந்துது அப்படின்னா இந்த மசாலா ஃபுல்லாகவே மட்டன் பீசஸில் பிடிக்கும். அப்படி இல்லைனா மட்டன் சாப்பிடும்போது டேஸ்ட்டே இருக்காது. இப்போ வந்து நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவு அரிசி அளந்து எடுத்திருக்கேன். அது வந்து கரெக்டாக 3/4 கிலோ. இதில் வந்து கரெக்டாக 7 கிளாஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணோம்னா ரேஷியோ கரெக்டாக இருக்கும். இது வந்து மிக்ஸி ஜாரில் வாஷ் பண்ண தண்ணி 1 டம்ளர் சேர்த்திருக்கேன். மட்டன் வந்து வேக வச்சு எடுத்த தண்ணி வந்து இப்போ 2 டம்ளர் அளவு இருக்குது. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த வாட்டரே வந்து நம்மளுக்கு 3 டம்ளர் ஆயிடுச்சு. இனி 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி அளந்தெடுக்கிறீங்களோ அந்த கப்லேயே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 1:2 ரேஷியோவில் சீரக சம்பாக்கு ஆட் பண்ணுங்கள். இப்போது நம்ம டோட்டலாக 7 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். இது கொதிக்கிறதுக்கு எப்படியும் 5 to 7 மினிட்ஸ் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்தளவு கொதிச்சு வந்திருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும். இந்த நுரை ஃபுல்லாக சைடில் போயிடணும், அந்தளவு இது கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து விட்டுட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி 20 மினிட்ஸ் ஊறியிருக்கு. அதை வந்து வாஷ் பண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் அடியிலிருந்து நல்லா கலந்து விடுங்க. இல்லைனா மட்டன் ஒரு பக்கமும் அரிசி ஒரு பக்கமும் நின்றும். ஸோ ஈவனாக கலந்து விட்டுட்டு உள்ளே இருந்து தண்ணி எடுத்து செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் மிளகாய் பொடி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக நெய் சேர்த்துறனால அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ இது கொதிக்க ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சமாக புதினா இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி லாஸ்ட்டாக சேர்த்துறனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி வந்து ரொம்ப கமகமான்னு இருக்கும் நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணும்போதே. இப்போ இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ப்ரெஷர் வந்து வெளியே வர ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம விசில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து விசிலெல்லாம் நம்ம விட வேண்டாம். இது இருக்கிறதுலே வந்து லோவாக இருக்க ஸ்டவ்வில் வச்சு கரெக்டாக 20 மினிட்ஸ் வைங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ஃபுல்லாக ஆஃப் ஆகிறதுக்கு எப்படியும் 15 மினிட்ஸ் ஆயிரும். ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ண புதினா கொத்தமல்லி எல்லாம் மேலால் நிற்குது. சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடியில் வந்து மசாலா இல்லை, அது நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விடும்போது மொத்தமாக அடியிலேருந்து திருப்பாதீங்க. கொஞ்சமாக மேலால் எடுத்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ணிவிடுங்க. அப்போ தான் பொலன்னு இருக்கும். சாப்பிட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடியிலேருந்து ஒரே கிளறிட்டோம் அப்படின்னா கெட்டி ஆயிரும் சாப்பாடு. இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எதுக்காக விசில் விடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கிறோம் அப்படின்னா பாத்திரத்தில் செய்யும்போது தம் போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி தம் போட முடியாது. அதனால தான் வந்து குக்கரில் செய்யும்போது இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் வைக்கிறோம். நீங்கள் வந்து ரைஸ் கம்மியாக வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.